4 மொழிகள் 30 ஆண்டுகள் நாயகி 200க்கும் மேற்பட்ட படங்கள் கோடிகளில் வசூல் வேட்டை இப்படி தமிழ் திரையுலகையே கட்டியாண்ட பழம்பெரும் நடிகை சரோஜா தேவியின் சாதனை பயணத்தை பற்றி பார்ப்போம் இந்த தொகுப்பில். நடிகை சரோஜா தேவி. இந்த பெயரை கேட்டதுமே தமிழ் சினிமா ரசிகர்களின் நினைவிற்கு வருவது கொஞ்சம் தமிழ் குரலும் கட்டி இழுக்கும் காந்த கண்களும் தான். கன்னடத்து பைங்கிலி, பொற்கால தமிழ் சினிமாவின் வசூல் மகாத்மியம் போன்ற பல புகழ் மாலைகள் இந்த கனவு கண்ணியை தேடி வந்து சூடிக்கொண்டன. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், NTR, ராஜ்குமார் உட்பட பல உச்ச நட்சத்திரங்களே காத்திருந்து கால்ஷீட் வாங்கிய இந்திய சினிமாவின் இன்றியமையாத அபூர்வ தாரகை சரோஜா தேவி. 4 மொழிகள், 30 ஆண்டுகள் கதாநாயகி, 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள், வசூல் நாயகி என திரையுலகில் முடிசூடா மகாராணியாக வலம் வந்த சரோஜா தேவி இன்று நம்மோடு இல்லை. 87ஆம் அகவையில் வயது மூப்பினால் மீளா துயில் கொண்டிருக்கிறார். கர்நாடக மாநிலம் மைசூரு ராஜ்யத்தில் 1938ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி பூத்தது ராதாதேவி என்ற அழகிய பூ. கர்நாடகாவில் பிறந்த அந்த பூ பின்னாளில் தமிழகத்தையே தனது கண்ணசைவில் கட்டிப்போடும் என்று அவர்களுக்கு அப்போது தெரியவில்லை. குடும்பத்தில் 4வது மகளாக பிறந்ததால் ராதாதேவியை தத்துக் கொடுக்க முடிவு செய்திருக்கிறார்கள். குடும்பத்தால் வெறுக்கப்பட்ட மகளான ராதாதேவி 1955ஆம் ஆண்டில் 17 வயதில் மகாகவி காளிதாஸ் என்ற கன்னட திரைப்படம் மூலம் சரோஜா தேவியாக சினிமா பயணத்தை தொடங்கினார். முதல் படமே தேசிய விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. ஆனாலும் அந்த பயணம் மிகவும் சவாலானது. பரதம், வாய்ப்பாட்டு, மேடை நாடகம் போன்ற கூடுதல் முகவரிகள் ஏதும் இல்லை. நடிப்பில் வழிகாட்டுவதற்கு போதிய பின்புலமும் இல்லை. ஆனாலும் தென்னக திரையுலகத்தின் உச்சாணி கொம்பை தொட்டவர் சரோஜா தேவி.